அமைச்சர் KN நேரு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். காய்ச்சலுக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். நெஞ்செரிச்சல் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி ஆளுநர் நலமுடன் உள்ளதாகவும் சற்று நேரத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் மருத்துவமனை அறிக்கை வெளியீடு. அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி பொது வாழ்விலிருந்து விலக வேண்டும். சுப்பிரமணிய சுவாமி எக்ஸ் தளத்தில் சர்ச்சை பதிவு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எந்தவொரு பரிந்துரையும் பெறவில்லை. மயிலாடுதுறை MP எழுத்து மூலமாக கேட்ட கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பதில். கடும் எதிர்ப்பு எழுந்ததால் பொங்கல் தினத்தன்று அறிவிக்கப்பட்ட CA தேர்வு தள்ளி வைப்பு. ஜனவரி 14ஆம் தேதிக்கு பதிலாக 16 அன்று நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 56,640 ரூபாய்க்கு விற்பனை. ஹைதராபாத்திலிருந்து மதுரை வந்த விமானம் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் வட்டமடித்தது. சற்று நேரத்தில் வானிலை சீரானதும் விமானம் பத்திரமாக தரையிறங்கியதால் பயணிகள் நிம்மதி. கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி மோதி கோர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 5 தமிழர்கள் சம்பவ இடத்தில் உடல் நசுங்கி உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசம் சம்பல் கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. கலவரம் பரவாமல் தடுக்க வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சம்பல் பகுதியில் நுழைய தடை விதித்து உத்தரவு. இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட பல இடங்களில் தொடர் கனமழை. வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்வு பாதிப்பு. சுற்றுலா மையங்களில் உள்ள முக்கிய இடங்கள் சீரமைப்பு. அரசு சார்பில் 27.34 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாடு. சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சராகிறார் தேவேந்திர பட்னாவிஸ். ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏக்நாத் ஷிண்டே. ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 75வது அரசியலமைப்பு தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் உரை. பாமக தலைவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் விமர்சித்ததாக வேலூரில் பாமகவினர் போராட்டம். முதல்வரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது. கள்ளக்குறிச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு.